இருந்து வருகின்ற நமது சமூக நீதி காவலர் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கியும், கௌரவ தலைவர் தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்களையும், வன்னிய சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களையும், முன்னாள் தலைவர் பேராசிரியர் தீரன் அவர்களையும், இந்த சேலத்து சிங்கம் அருள் அவர்களையும் எல்லோரையும் வணங்கி உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பல 100 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு எதுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம்? பதவிக்காகவா? இல்லை பணத்துக்காகவா? இல்லை ஒரு சில கும்பல் போல நாடகம் ஆடவா? மக்களை ஏமாத்தவா? இல்லவே இல்லை. நம்ம ஐயா மேலே நாம் வச்சிருக்கிற அந்த பாசம், அந்த நம்பிக்கை, நம்ம சமூகத்துக்கு இத்தனை ஆண்டுகளாக போராடியவர் என்ற அந்த நன்றி உணர்வு, இதுக்காகத்தானே நாம் இங்கே எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நன்றி உணர்ச்சி பெருக்கெடுக்குது. என் உயிருக்கும் மேலான, என் குடும்பமான, என் பாசத்துக்குரிய உறவுகளே, எல்லோருக்கும் என் வணக்கங்கள். இன்னைக்கு நான் இங்கே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மகளா, அரசியல் கட்சி நிர்வாகியா பேச வரல. ஒரு மகளா, ஒரு வன்னிய சமூகத்து தமிழச்சியா, மனசு முழுக்க ரணத்தோட, ஆனா அதே சமயம் மனசு முழுக்க ஒரு வைராக்கியத்தோட உங்க முன்னாடி வந்து நான் கேட்டு நிற்கிறேன். இன்னைக்கு காலையில் அப்பாவை பார்த்தேன். அந்த மனுஷன் முகத்தில் எந்த மனுஷன் சிங்கமாக கர்ஜித்தாரோ, எந்த மனுஷன் இந்த தமிழ்நாட்டு அரசிலேயே 40 வருஷமா ஒரு கலக்கு கலக்கினாரோ, அந்த மனுஷன் கண்ணில் இன்னைக்கு ஒரு வலி தெரிஞ்சுது. எத்தனையோ பொதுக்குழுவை அவர் நடத்தியிருக்கார். ஆனால் இன்னைக்கு அந்த வலி உடம்பு வலி இல்லை. தான் பெத்த பிள்ளையே, தன் மாரோடு அணைச்ச வளர்த்த பிள்ளைகளே, சுயநலத்துக்காக தன்னை முதுகுல குத்தனதால வந்த அந்த ஏமாற்றத்தின் வலி அது. கடந்த சில மாசமா என்ன நடக்குதுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஐயாவை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. ஐயா பேரில் இருக்கிற கட்சியை ஐயா கிட்ட இருந்தே பிடுங்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இனியும் நான் சும்மா இருந்தா நான் அவருக்கு பிறந்த ஒரு நல்ல மகளே இல்லை. அதான் இத்தனை வருஷமா நான் ஏறாத இந்த அரசியல் மேடைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு மேடை பேச்சு பேச தெரியாது, பழக்கமும் இல்லை. ஆனால் என் மனசில் இருக்கிற அந்த உண்மையான உணர்வை உங்ககிட்ட அப்படியே நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஐயாவை எதிர்க்கிற அந்த கும்பலை பார்த்து நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். டேய், நீங்கள் யாருடா? உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு ஐயாவை கேள்வி கேட்க? இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி, அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது? ஐயா
இதய தெய்வ மருத்துவரையா, ஆளும் தெய்வ மருத்துவரையா, ஆளும் தெய்வ மருத்துவரையா, எங்களது இதய தெய்வ மருத்துவரையா, மருத்துவரையே தான் ஆடிவேன். மருத்துவரையா, மருத்துவரையா தான் ஆடிவேன். மருத்துவரையா தான் ஆடிவேன். போதும் போதும் அமைதியா இருங்க. நீங்க படிச்சு வாங்கின அந்த டாக்டர் பட்டம் அந்த கார் யார் கொடுத்தது? அந்த எம்பி பதவி, அந்த மந்திரி பதவி, அந்த ராஜ்யசபா சீட்டு, இது எல்லாம் உழைச்சி வாங்கினீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இது நீங்க உழைச்சி வாங்கினதா? இல்ல, இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. இத்தனை வருஷம் நீங்க ஐயா உழைப்புல சுகமா வாழ்ந்தீங்க. ஆனா ஐயா 96,000 கிராமம் யோசிச்சு பாருங்க. 96,000 கிராமத்துக்கு கால் கடுக்க நடந்தாரு, சிறைச்சாலைகள்ல படுத்து தூங்கினாரு, தன் ரத்தத்தை வியர்வையா சிந்தனாரு. எதுக்கு? தான் பையன் ஏசி ரூம்ல உட்காரணுன்றதுக்காகவா? இல்லவே இல்லை. என் வன்னிய சமூகத்து பிள்ளைகள் படிக்கணும், வேலைக்கு போகணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான். ஆனா தம்பி அன்புமணி என்ன செஞ்சார்? நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அங்க போய் நம்ம மக்களுக்காக பேசுவாருன்னு பார்த்தா, கணக்கு எடுத்து பாருங்க, மற்றவங்க எல்லாம் 80% போறாங்க, நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க 75% போறாங்க. ஆனா அன்புமணி தம்பி வெறும் 15% தான் போறாரு. இதுக்கு பேரு தான் தலைவரா? இதுக்கு பேரு தான் உழைப்பா? இதுக்கு பேரு தான் பொறுப்பா? ஐயா பேரை சொல்லி பதவி வாங்கிறது, அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது, இதுக்கு பேரு அரசியல் இல்லை தம்பி. இதுக்கு பேரு பச்சை துரோகம். இதுக்கு பேரு சுயநலம். இதுக்கு பேரு பேராசை. இன்னைக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க, சின்னையா தான் இனிமே எல்லாம்னு. நான் அவங்க கிட்ட ஒண்ணு கேட்குறேன், ஐயா கிராம கிராமமா கட்சியை வளர்த்தப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? நம்ம மாம்பழம் சின்னம் போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம கட்சி அங்கீகார ரத்து ஆனப்ப நீங்க என்ன கிழிச்சீங்க? கட்சியை கண்டுக்காம நான் தான் தலைவர்னு சொன்னா ஏத்துக்குவோமா? கட்சியை கண்டுக்காம சுயநலமா இருந்துட்டு இப்போ நான் தான் தலைவர்னு சொன்னா ஏத்துக்குவோமா? வாங்கடா, மறுபடியும் மக்கள் கிட்ட போவோம், மறுபடியும் பழைய மாதிரி போராடுவோம், நம்ம அரசியல் மக்களுக்கான அரசியல் என்பதில் உறுதியாவோம்னு ஐயா கூப்பிடுறாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஐயோ ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. ஆமாங்க, அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, மக்கள் மேல பைத்தியம், இந்த மண் மேல பைத்தியம். ஐயாங்கிறது வெறும் பேர் இல்லை, ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆன்மா. ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உயிர். ஐயா உயிரை எடுத்துக்கிட்டு உடம்பு நடமாட முடியுமா? ஐயா இல்லாத இந்த பாமக பிணத்துக்கு சமம். அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம்னு அன்புமணி டீம் நினைக்குது. ஆனா இந்த ஸ்ரீகாந்தி உயிரோடு இருக்கும் வரைக்கும் இங்க இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சொந்தங்களே கலங்காதீங்க, நடக்கிறதையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இதையெல்லாம் ஒரு நல்ல சகுனமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? நம்ம கட்சி இத்தனை நாளாக பிடிச்சிருந்த பீடையெல்லாம் தானாக கழிஞ்சு போயிடுச்சு. துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க, சுயநலவாதிகளும் போயிட்டாங்க. இப்போ ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது யாரு? உண்மையான விசுவாசிகள்.
கலப்படமில்லாத தங்கம் நீங்கள்தான். இனிமே பாருங்க, ஐயாவோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. 2026 தேர்தல் வருது. இன்னும் 5 மாசம்தான் இருக்கு. இந்த தேர்தலில் பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது. ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது. காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். நம்ம இழந்த சின்னம் அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும். ஆனா இது ஐயா கட்டின கோட்டை. இங்கே ஐயாதான் ராஜா. நீங்க எல்லாரும் தான் மந்திரிங்க. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்ல, நானும் ஒரு தொண்டன். ஊர் ஊரா வருவேன், வீடு வீடா வருவேன். நீங்க எல்லோரும் என் கூட வருவீங்களா? ஐயா கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவழைக்க தயாரா? அப்படின்னா ஒரு உறுதி எடுப்போம். துரோகத்தை வீழ்த்துவோம், ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோம். 2026 கோட்டையை பிடிப்போம். ஐயாவுக்கு உரிமையான இல்ல அது நான் பேசுகிறேன், நீங்க சொல்லத்தான். ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமக என்ற மாபெரும் இயக்கத்தை ரெண்டாக்கி களவாடிக்கிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க? அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த கலட்சியை மீட்க நீதிமன்றம் ஏறி உரிமை போராட்டம் நடத்துற நிலைமையில் அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து. ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி, திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். பேசுவார் பேசட்டும், ஏசுவார் ஏசட்டும், நம்மோடு ஐயா இருக்கிறார். அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நன்றி, வணக்கம்.